இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வறண்ட நிலத்தில் வசந்தம் அப்படின்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம ஒரு சிகரமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடந்த 6 நாட்களும் இந்த தொடர்ல நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு நபர்களை குறித்து ஆகார்ல இருந்து நம்ம ஒவ்வொரு நபர்களை குறித்து தினமும் தியானித்தோம். இந்த நாள்ல மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வனாந்தரம் அப்படின்றது நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு சோதனையான காலமாய் காணப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சோதனை நமக்கு சாதனையாய் மாற்ற போகிறது அப்படின்றத அநேக நேரங்கள்ல நம்ம மறந்து போகிறோம். இன்னைக்கு நமக்கு காணப்படுகிற இந்த போராட்டங்கள், இன்னைக்கு நமக்கு காணப்படுகிற இந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் நாட்கள்ல சாதனையா மாற்ற போகிறது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் அதை சாதனையா மாற்றிருக்காரு. அவரின் அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி போகிறதுனால நாமும் சாதனையாளராக மாறப்போகிறோம் அப்படின்றதுதான். யாரை குறித்து நம்ம பார்க்க போறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். இந்த வனாந்தரம் எல்லாருக்கும் ஒருவேளை பெரிய பிரச்சனையாக காணப்படலாம். ஆனா ஆண்டவருக்கு இந்த வனாந்தரம் வெற்றியை தந்த வனாந்தரமாய், சோதனையை சாதனையாய் மாற்றின வனாந்தரமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 4 மற்றும் லூக்கா 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் அங்க கொண்டு செல்லப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவராய் காணப்படுகிறார். அந்த நாட்கள் முடிந்த பின்பதாக இந்த சோதனைக்காரன் ஆண்டவரிடத்துல வருகிறான். பிசாசானவன் சோதிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆனா ஆண்டவர் இந்த வனாந்தரத்துல எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றத குறித்துதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். என்னென்ன சாத்தான் சொன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், இதனால நாம் எப்படி இந்த வனாந்தரத்தை மேற்கொள்ள முடியும், இந்த போராட்டங்களை மேற்கொண்டு சாதனையாக்க முடியும், இந்த சோதனைகளை சாதனையாகவும் இந்த போராட்டங்களை எப்படி வெற்றியாகவும் மாற்ற முடியும் அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையினால அவர் இந்த வனாந்தரத்தை வெற்றியாக மாற்றினார். இந்த சோதனையான காரியத்தை சாதனையாக மாற்றினார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேணும் அப்படின்றதா இந்த நாளுக்குரிய சிந்தனை. இந்த சாத்தானானவன், பிசாசானவன் ஆண்டவர் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில அவன் சொல்றான் அப்படின்னா அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பசி உண்டான நேரத்தை பயன்படுத்தி சாத்தான் அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் என்ன செய்ய, இந்த கல்லுகளை அப்பமாகும், நீ குமாரனே ஆனால் நீங்க இதை செய்யுங்க, அப்படி செஞ்சா நீங்க ஆண்டோடைய குமாரன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தந்திரமான ஒரு வார்த்தையை சொல்றான். இந்த தந்திரமான வார்த்தையை நம்ம ஒருவேளை இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது நம்மகிட்ட சொன்னோம் அப்படின்னா நாம் அதை செய்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது பிசாசானவன் நமக்கு ஏற்படுத்துகிற சோதனைகளை நம்ம விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னா வார்த்தையில நமக்கு வல்லமை காணப்படல. ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் உடைய நாவின் அதிகாரத்துல இருக்கு, உடைய வார்த்தையில வல்லமை இருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ற வசனம் இருக்கு. ஆனா நாம் விசுவாசிக்கிறது கிடையாது. அதனால நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய மகிமையை காண முடியாதபடி நம்ம காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலையை அவன் என்ன செய்யறான், சாதகமாய் பயன்படுத்தி ஆண்டவர் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால என்ன செய்தாரு, ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா ஒவ்வொரு காரியத்தை சொல்றான். பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினால நம்ம ஜெயிக்கும் போது மாத்திரமே பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிற போராட்டங்களில் இருந்து நாம் விலக முடியும். அப்பதான் பிசாசானவன் என்ன செய்வான், நம்மளை விட்டு விலகி போவான். சில நேரங்கள்ல நம்ம சாத்தானுடைய போராட்டங்களை நம்ம இருக்கும்போது நம்ம நிறைய நேரத்துல மூழ்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளாதவர்களாய், உடைய வார்த்தையின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தாதவர்களாய் இருக்கிறதுனாலதான்.
இந்த சோதனையான காரியத்தை ஆண்டவர் சாதனையாக மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தர்றாரு. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரா இந்த இடத்துல இருந்ததுனாலதான் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றினாரு. இதனாலதான் சாத்தானை வீழ்த்த முடிந்தது. சாத்தான் வீழ்ச்சி அடைந்து அவன் என்ன செய்யா சில காலம் விலகி போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வனாந்தரத்தை ஜெயித்தார் அப்படின்னு பாக்குறோம். இந்த வனாந்தரமான சூழ்நிலைகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தனிமையான சூழ்நிலைகள், சோர்வான சூழ்நிலைகள், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் கடந்து வருகிறவர்களாய் நம்ம காணப்படும் போது நம்ம அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து அந்த வனாந்தரத்திலே மூழ்கி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த இடத்துல எனக்கு வழியே தெரியல, ஆனால் நான் இருக்கிறேன் அங்கேயே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்யாதபடி அங்கேயே மூழ்கடிக்கப்படுகிறவர்களாய் அநேக நேரங்கள்ல காணப்படுகிறோம். ஆனா விசுவாசத்தோடு அப்படியே வார்த்தை நம்ம பிடித்து கொண்டவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. அவர் ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைங்களை வைத்து பராமரித்து வந்தாராம். அவர் ஒரு நாளும் யாருகிட்டையும் போய் இவ்வளவு குழந்தைகளை நான் பராமரிக்கிறேன், இதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையுமே அவர் கேட்கவே மாட்டாராம். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டாராம். அங்க 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கான நேரம் வந்தது. எல்லாருடைய இருக்கைகளிலும் மேஜைகளில் முன்பதாக உட்கார வைக்கப்பட்டார்கள். தட்டுகள் வைக்கப்பட்டது. தினமும் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே நீர் தந்த உணவுக்காக நன்றி அப்படின்னு ஜெபித்தாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்களாம். ஆனா அங்க அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு உணவு இல்லை. ஆனா முல்லர் விசுவாசமாய் ஜெபித்தாராம். அந்த நேரத்துல கதவு தட்டப்படுகிற சத்தத்தை கேட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பேக்கரி ஓனர் வந்து சொன்னாராம், எனக்கு ராத்திரியே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எனக்கு உங்களுடைய ஆர்ஃபனேஜுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கணும்னு சொல்லி விடிய காலமே என்னை எழுப்பி ரொட்டி சுடும்படியாக சொன்னாரு. இந்த ரொட்டியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த ரொட்டிகள் எல்லாருக்கும் பரிமாறப்பட்டதாம். கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து இன்னொரு நபர் தட்டினாராம். அங்க பார்த்தா நான் ஒரு பால் வந்த வண்டி அவங்களுடைய இல்லத்தின் முன்பதாக என்ன செய்து ரிப்பேர் ஆனதாம். அப்ப பார்க்கும்போது இந்த இனிமேல் இதை சரி பண்ணி கொண்டு போறதுக்குள்ள பால் கிட்டுரும், அதனால இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாலும் கொடுக்கப்பட்டதாம். இப்படி ஆண்டவர் அவருடைய தேவையை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் சந்தித்தாராம். ஒருவேளை தேவைக்காக நீங்க ஒருவேளை தேவை அப்படின்ற வனாந்தரத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா விசுவாசமா ஜெபிங்க. ஒருவேளை பிரச்சனை அப்படின்ற வனாந்தரத்துல இருந்தீங்கன்னா அதுக்காக ஜெபிங்க. என்னென்ன காரியங்களுக்காக நீங்க அந்த வனாந்தரமான சூழ்நிலை கடந்து செல்கிறீங்களோ நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக, வேத வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறவர்களாக. இவர் வந்து விசுவாசித்தார், விசுவாசமா ஜெபிக்கிறாரு. அதனால அந்த விசுவாச வார்த்தைகள் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் ஜெபிக்க முடிந்தது. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபம் வந்து உதடளவுல அலட்டுகிறதாய் காணப்படுமே தவிர உள்ளத்துல ஆண்டோடைய வார்த்தையோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. அதனால ஆண்டோடைய வார்த்தை பிடித்தவர்களாக நம்ம ஜெபிக்கணும். அன்பானவர்களே, இந்த 7 நாட்கள்ல நம்ம வந்து கடந்து வந்த பாதைகளை நம்ம இந்த தியானித்த அந்த பயணங்கள் சாதாரணமானது அல்ல. இது ஒரு பரலோக பயணம். பரலோகத்துக்கு நேராக நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்தது போல வாழ்க்கையிலும் இந்த வனாந்தரமான காரியங்கள் காணப்படுகிறது. இந்த 7 ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம வந்து நம்முடைய உள்ளத்துல ஆழமா நம்ம பதித்து கொள்ளணும். முதலாவதாக நம்ம ஆகார குறித்து பார்த்தோம். உங்களுடைய துருத்தி தண்ணீர் ஒருவேளை தீர்ந்து காணப்படலாம், ஆனா உங்களுக்காக ஒரு வற்றாத நீரூற்று உங்களுடைய வனாந்தரத்துல, இந்த வனாந்தர சூழ்நிலையில ஆண்டவரால திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். 2வது நாள் மோசே குறித்து நம்ம தியானித்தோம். உங்கள் பலவீனத்தின் நடுவே ஒரு எரிய முச்செடி உங்களுக்காக காணப்படுகிறது. இந்த பலவீனமான இந்த மோசே ஒரு முச்செடியில அந்த தரிசனத்தை பார்த்ததுனால, அந்த அக்கினியை பற்றி பிடித்ததுனால அவன் ஒரு பெரிய தலைவனாக அவனை மாற்றியது அப்படின்னு பாக்குறோம். 3வது நாள் எலியாவை குறித்து நம்ம தியானித்தோம். இனி என்னால முடியாது அப்படின்னு ஒருவேளை உங்க சூழ்நிலைகள் காணப்பட்டு அப்படின்னா, நீங்க சோர்ந்து போய் எலியாவை போல முடங்கி இருக்கீங்க அப்படின்னா, இந்த தேவன் பரலோக போஜனத்தை உங்களுக்கு தந்து உங்கள் மூலமாய் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றக்கூடிய பலத்தை அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். 4வது நாள்
தாவீதை குறித்து நம்ம தியானித்தோம். யாரும் இல்லாத தனிமையான குகையில தேவன் உங்களை என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்ணி வழி நடத்துகிறார். எதுக்கு அப்படின்னா, ராஜரீகமான, உயரமான, மேன்மையான காரியங்களுக்காக உங்களை தனிமையில அவர் தயார்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். 5வது நாள் யோவான் ஸ்நானனை குறித்து பார்த்தோம். சத்தமில்லாத அந்த வனாந்தரத்துல ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக இருந்தார். இந்த உலகத்துல, இருளான ஒரு உலகத்துல ஆண்டவர் உங்களை ஒளியா வச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமையை சொல்வதற்காக, ஆண்டவரை பிரதிபலிப்பதற்காக. அப்படிப்பட்ட வல்லமையை இந்த வனாந்தரமான சூழ்நிலையில இருக்கிற உங்கள்கிட்ட ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு உங்களை நினைப்பூட்டுகிறாரு. அடுத்ததாக 6வது நாள் நம்ம தியானித்தது பிலிப்பை குறித்து. தனி ஒருவனா இருந்தாலும் நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுனீங்க அப்படின்னா, திறக்கப்படாத வழிகளிலும் ஆண்டவர் வழியை திறக்க வல்லவர். அந்த இடத்துல யாருமே வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில பிலிப்புவை ஆண்டவர் அங்க அனுப்புகிறவராய் காணப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள்ல இயேசுவானவரை குறித்து நம்ம தியானித்தோம். வனாந்தரத்தின் சோதனைகளை தகர்த்து அவர் நமக்கு ஆவியின் வல்லமையினால வெற்றியை பெற்று தந்தார். இந்த வனாந்தர சூழ்நிலையை அவர் ஜெயித்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவராய் இருக்கிற தேவனை நம்ம இறுக பிடித்து கொண்டிருக்கும் போது, அவருடைய பாத அடி சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கும்போது அந்த வெற்றி பயணத்தை நம்மளும் சுதந்திரிப்போம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வனாந்தரமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுறார். இந்த 7 நாட்களும் நீங்க இந்த காரியங்களை குறித்து எங்களோடு இணைந்து பார்த்ததற்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல இப்படிப்பட்ட வனாந்தரத்துல இருக்கிற நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வனாந்தரமான சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல ஆண்டவரே சப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வாரத்துல வனாந்தரமான சூழ்நிலை இருக்கிற எங்களுக்காக நீர் வறண்ட நிலத்தில் வசந்தம் அப்படின்ற இந்த தொடர் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறது, நீர் அதை வசந்தமாய் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய திட்டங்களை, அதற்குரிய செயல்களை எங்கள் மூலமாக நீர் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதம், உடைய வழி நடத்துதல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையில நாங்க நிலைத்திருக்கிற உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அபிஷேகத்தினால நிரப்பப்பட அந்த காரியங்களை செயலாற்ற எங்களுடைய வல்லமை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டுமாக அடுத்த மாதத்துல இன்னொரு தொடர் மூலமா உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன். மகிமை